தொட்டால் சுருங்கி செடி மாடியில் எங்கே பார்த்தாலும் தொட்டியில் இருக்கு முளைச்சிட்டு ஒரு செடி தன்னால் வந்துச்சு. அப்படி வளர்ந்துட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்குது அந்த செடி. பிங்க்கு டிசம்பர் செடி இது. விதையிலிருந்து வந்தது. விதை எப்படி தவறி விழுந்துச்சோ நம்ம தேடினா கிடைக்காது. விதையிலிருந்து இது வளர்ந்துருக்கு. இப்போ மாய் இஞ்சி, இது மாய் இஞ்சி செடி நட்டு வச்சுருக்கேன். முள் முருங்கை பாருங்க, முள் இருக்கா, முள் முருங்கை நட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் அது ஒரு கட்டிங்ஸு கிடைச்சிது. அதுக்குள்ளே அப்படியே சொருவி விட்டால் வந்துருக்கு. இது ஃபுல் ப்ரௌன் கலர் சக்கரை, ஃபுல் ப்ரௌன் கலர் சக்கரை வள்ளிக்கிழங்கு கட்டிங்ஸ் கிடைச்சது. அது வச்சு இதுலேயும் வந்துருக்கு. பார்ப்போம் இவங்க பெரிய ஆள் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணி. இந்த வருடத்தினுடைய வெண்டை செடி ஆடி பிறப்பன்னைக்கு, ஆடி மாதம் பிறப்பன்னைக்கு போட்டது. 20 நாள் ஆச்சு அந்த செடி போட்டு. இந்த அளவுக்கு இருக்குது. இது சிக்கடி செடி, கொத்தவரை. அதுலேயே ஒரு தக்காளி செடி வருது, இந்த கீரை வருது. இது ஒரு என்னதுன்னு தெரியல, ரொம்ப அடக்கம் இருக்குது. இந்த கீரை பார்த்தீங்கன்னா இந்த குப்பை கீரை இவ்வளோ அடக்கம் வருது. எது போட்ட இடத்துல சரியாக வரல. இந்த கத்திரி, இந்த தக்காளி சும்மா போட்டப்போ இப்படிலாம் வந்திருக்கேன். அடுத்து நடுறதுக்கு இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இது ஒரு செடி, இது ஒரு ரெட்டு கொத்து வெண்டைன்னு சொல்லிட்டு அது மாதிரி போட்டிருக்கேன். பரவாயில்ல, 2 செடி ரெடி ஆச்சு. இது ஒன்று 3 இப்போ தான் முளைச்சி வருது. இந்த விதைங்கிக்கிட்ட இருக்கிற கேரக்டரு ஒன்றும் அசூசன்னு அந்த சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ இதுவும் இருக்குதுங்க. சொடக்கு தக்காளி இன்னும் 3 இடத்துல இருக்குது. நிறைய பறிச்சிட்டு போய் வீட்டில் வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து தான் சமைக்கணும். இங்கே பாருங்க, அன்னைக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் சாம்பல் இறச்சி விட்டேன். நிறைய பூச்சி இருந்துச்சு. சாம்பல் இறச்சி விட்ட பின்னாடி கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் பூச்சிக்கிட்டு இருந்துச்சுல்ல, இதெல்லாம் கொஞ்சம் சாம்பல் இறச்ச பின்னாடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வாட்டி இறச்சி விடணும். எப்படியும் 3-4 டைம் இறக்கணும், அப்போ தான் அது கண்ட்ரோலுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் இது பிஞ்சியே இப்போ பிடிச்சிருக்கு பாருங்கள். இல்லைன்னா பூலியே அது உண்டில்னு பண்ணி விட்டுருது. நீட்டு காரணம், நீட்டு பச்சை காரணம். இது சீமை இழந்த மரம் வகையை சேர்ந்தது. சீமை இழந்த மரம் ஃபுல்லாக பூ பிடிச்சிருக்கு. பிஞ்சு வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்குது. நாமளும் பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்னதான் செய்யுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க காலையில். ஹாய் அழகி,
எப்படி இருக்கு ஓடிட்டா, அங்கே போயிட்டு உட்காந்துட்டா. இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. அப்படியே ஒரு 5 பிஞ்சு வச்சிருக்கா இந்த பொண்ணு. இன்னும் பூங்க பிடிச்சிருக்கா கொத்து கொத்தா. பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இது ஒரு இஞ்சி செடி. இது ஸ்டார்டிங்லேயே வளர்றது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த தொட்டியெல்லாம் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி கூட வைக்கல. ஏதோ ஃபஸ்ட்டில் இருந்த தொட்டியெல்லாம் அப்படியே கொண்டு வந்து சொறி விட்டுட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்குன்ட்டு 4 மஞ்சள் நட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இஞ்சி இது வந்து சங்குப்பூ ப்ளூ அண்ட் ஒயிட்டு ரெண்டும் இருக்குது. தொட்டால் சரிங்க பாருங்களேன், ஒரு பெரிய செடி இருக்குது. கண்டிப்பாக காலையில் வரட்டும். இதை ஒரு நோட் பண்ணி இதை கூட கொஞ்சம் விளையாடிட்டு போகிறது. நான் எப்படி இருக்க சிலுத்துக்கறி அப்படி தொட்ட உடனே அருகம்புல் கூட வளர்க்குறேன் நான். எப்படி இல்லாதவனுக்கு இல்லாத ஊருக்கு போனால் எலுப்பம்பு கூட சர்க்கரை அந்த மாதிரி தான். இது ஒரு முருங்கை செடி இருக்கு. இது ஒரு இதான் பெரிய மரம். இது இந்த பட்டர்ஃப்ளை உட்காந்துட்டு இருக்க ஆடத்தோட செடி அது கந்துட்டு இருக்கிறது மயில் மாணிக்கம், செங்கம்பு கருவேப்பிலை செடி, செங்கம்பு கருவேப்பிலை. இந்த கீரையை பாருங்கள், சமைக்க முடியல. எப்போ சமைச்சு சாப்பிட்றது? நான் எவ்வளோ கீரை சமைச்சு சாப்பிட்றது? இந்த கீரையும் அப்படி தான் சமைக்க முடியாது கடுக்கு. இந்த பூ ஏதோ அமர்லில்லியா குட்டி லில்லின்றாங்க. ஒரு 2 பூ தான் பூத்திருக்கு இது வரைக்கும். போன வருஷத்துல இருந்து இருக்குது இந்த செடியை பிடிச்சிக்கிட்டு. உரம் போட்டாலும் அப்படி தான் பூக்குது, போடலனாலும் அப்படி தான் இருக்குது. இவ்வளோ மழைக்கு கூட இது பூ வைக்காமல் இப்படி இருக்குது. பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது கிளை பூண்டு. இதை நான் இதில் நட்டு வைக்கவே இல்லை. இங்கே இருக்குல்ல இந்த கிளை அப்படியே வந்து இதுக்குள்ளே விழுந்துக்கிட்டு இதில் வேர் பிடிச்சிக்கிச்சு. வேர் பிடிச்ச உடனே அந்த தாய் செடியிலேருந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அதில் இருந்து இப்போ ரொம்ப ஜோறு அவங்களுக்கு கிடச்சிதுடா நம்மளுக்கு ஒரு தொட்டின்ட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு வராங்க. இந்த கீரை பாருங்க, ஓரத்தில் ஃபுல்லாக முளைச்சிட்ருக்கு. இது ஒரு கொடி உருளை இருக்குது. இங்கேயும் ஒரு 2 கொடி உருளை வச்சேன், இன்னும் வரைக்கும் முளைக்காமல் இருக்குது. அது எப்போ முளைச்சி வருதுன்னு நானும் பார்க்குறேன். நிறைய மண்புழு இருக்குது அந்த இடத்துல. நோன்னா ஓடுதுங்கெல்லாம். வேறு எந்த விதை போட்டாலும் வரவே இல்லை இந்த இடத்துல. என்ன பண்ணுறது தெரியல. முடக்கத்தான் கீரை அது பாட்டுக்கு இருக்குது நிறைய. இது வந்து காஸ்ட்லியான நாவல், நல்ல பெரிய பெரிய பழம் அது கடையில் வாங்கி சாப்பிட்டு அதை விதை போட்டு நட்டேன். என்னென்ன ஆபரல் என்ன எதுன்னு தெரியாது. ஆனால் பெரிய பெரிய பழம் இங்கே போட்டிருக்கேன். இது ஒரு என்னைக்கு தான் நீ காய் வைக்க போகிற சொல்லு. வெட்டி விடவா, கட் பண்ணி விடவா, தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டோமா? உனக்கு என்ன செய்யட்டும் சொல்லு. உனக்கு அதெல்லாம் பண்ணாதான் காய் வைப்பியா?
இது வெள்ளை டிசம்பர் மருதாணி இவ்வளோ இருக்குது. நான் எப்போ பறிக்க போகிறேன்னு தெரியல. இப்படி தான் இருக்குது என் வீட்டு தோட்டம். இப்படி தான் இருக்குது. அவரை அது வந்து சிறுக்கு அவரை, இது சாதா அவரை. செல்லுக்குட்டி டிசம்பர் செடி ஒன்று வருது. எவ்வளோ செடி நட்டதுக்கு ஒரு செடி வந்துட்டுருக்கு, டிசம்பர் செடி. என் மாதுளை செடிகளுக்கு நல்ல உரம் போட்டு வளர்த்தோன்னா ஏகப்பட்ட காய் வைக்கும் போல பாருங்கள், எவ்வளோ பெரிய செடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எலி பாட்டு பாடிட்டு ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க முருங்கைக்காய் 20 லிட்டர் பக்கெட்டில் வச்சுருக்காங்க. அதில் ஒரு காய் வச்சுருக்கேன். இன்னும் அதிலெல்லாம் பிஞ்சிங்க இருக்குது. பார்ப்போம். மருந்து அடிக்கணும் தவனுக்கு. நீ அப்படியே தான் காய் வைக்கணும். கொத்தான காய். இது ஏதோ வேறு மாநிலத்து வெரைட்டி. இது 2 வருஷமாக வச்சுருக்கேன். இது விட மாட்டேன் அப்படின்னு. இந்த வாட்டி இந்த விதை ஒன்று எடுத்துட்டு இது க்ளோஸ் பண்ணுறேன். ஒன்று ஒழுங்காக காய் வைக்காமல் இருக்கேன். இந்த விதைக்கு எடுத்துடுவேன். இதை முடிச்சு வைக்கிறேன் உனக்கு. ஓகே.